பட் நாங்கள் ஏன் இந்த மாடு பஞ்சாபில் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட மதர் வந்து இப்போ செகண்ட் லாக்டேஷனில் இருக்குது. அது வந்து 28 லிட்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லாக்டேஷனில் அது ஒரு 30+ போகும். இது இப்போ எங்கள் கிட்ட வந்து கண்ணு போட்டு இப்போ 22 நாள் ஆகுது. காலையில் வந்து ஒரு 7 லிட்டர்ஸும் ஈவினிங் வந்து ஒரு 6 லிட்டர்ஸும் இருக்குது. இப்போ நம்ம ஊர் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடி நல்லா கீழே வரைக்கும் இருக்கும். பட் இப்போ இதுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மடினே தெரியாது. அரவிந்த், பண்ணையை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல நீங்கள் வந்து டைரி அனிமல்ஸோ கொண்டு வரதா பிளான் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ ஆக்சுவலாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ், அதாவது ஒரு 6 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு மாடு ஒன்று வாங்கினோம். என்ன பர்பஸ்க்குனா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த டைமில் வந்து நம்ம பாட்டில் ஃபீடிங்கும் பண்ணிட்டு இருந்தோம் கோட் கிட்ஸ்க்கு. அதுக்கு ஏதாச்சும் பால், மாட்டில் பால் பத்தாததுக்கெல்லாம் நம்ம மாட்டு பால் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஒர்க்கர்ஸ்க்காக, ஸோ அவங்களுக்கு அந்த டீ டைமுக்கு நம்ம பால் டெய்லி வெளியே வாங்க வேணாம், ஸோ அவங்களுக்கான திங்ஸை அவங்களே ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் இந்த டைரி பண்ணலாம் அப்படின்னு ஒரே ஒரு மாடு தான் வாங்கினது. ஸோ அது வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸாக இருந்துச்சு. அதுலேருந்தே நாங்கள் கடைசியாக தான் ஒரு 4 இயர்ஸ் கடைசியில் தான் பார்த்தோம். அதுலேருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 கன்று வந்துச்சு. அதுக்கு தனியாக எந்த வேலையுமே செய்யலை. ஸோ இவங்க 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் அதுக்கான எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. அது பண்ணிடுவாங்க. கான்சன்ட்ரேட் ஃபீடு போடுவாங்க. க்ரீன் ஃபாடர் நம்ம கோட்டு கட் பண்ணும்போதே இதுக்கும் சேர்த்து கட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து நமக்கு லேபர் இஷ்யூ பெருசாக இல்லை. ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸும் வந்து ஒரு 5% தான் இருந்துச்சு இந்த டைரிக்கு அப்படின்னு. ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 4 வருஷத்தில் 3 கன்று நமக்கு வந்துருச்சு. அது இல்லாமல் டெய்லி ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் டீக்கு செலவு, அதுக்கு போகவே நமக்கு ப்ராஃபிட் இருந்துச்சு. ஸோ இதை ஏன் நம்ம இன்னும் பெரிய லெவலில் பண்ணக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கோம். பட் வந்து அதையே நம்ம இந்த கோட்ஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னு தான் ஒரே ஒரு மாடு வாங்கியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ஜெர்சி ப்ரீடு. இப்போ இதோட ஏஜ் வந்து ஒரு 22 மந்த்ஸ் ஆகுது. இது வந்து இப்போ கண்ணு போட்டு 1 மாதம் இருக்கும். இது 10 மாதத்து கண்ணுக்குட்டியில் இதுக்கு ஏஏ பண்ணது. இப்போ நிறைய பேர் வந்து மாடு நிறையா பேர் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு 100+ 150 கவுஸ் எல்லாம் இருக்கும். நிறைய டைரி ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து எல்லாமே அதை பார்த்துட்ருக்கோம். என்ன ரீசன்னால டைரி ஃபார்மில் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குங்க அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு கண்ணு போட்டு ஃபஸ்ட்டு இல்லை செனையானதுக்கப்புறம் ஒரு 5 மாதத்துக்கு வந்து நல்ல பால் இருக்கும். அந்த டைமில் ஓரளவு நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி அந்த ட்ரை பீரியட்னு சொல்லுவோம். அந்த ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 9 மாதத்து வரைக்கும் உங்களுக்கு வந்து பாலோட இது விலை இருந்தாலுமே ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 20 லிட்டர் பேசுகிற மாடு உங்களுக்கு 6வது மாதத்துலாம் 10 லிட்டருக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அடுத்த டைம் கண்ணு போடும்போது மாடோட ஹெல்த்து நல்லாயிருக்கும். அதே லிட்டர்ஸ் நெக்ஸ்ட் லாக்டேஷன்லேயும் பண்ணும். அந்த கடைசி அந்த கண்ணு போடுற 3 மாதம் தான் நமக்கு டைரி ஃபார்மில் ரொம்ப செலவு அதிகமாகக்கூடிய டைம். பாலும் கறக்காது, நமக்கு டெய்லியும் ஒரு மாட்டுக்கு 200 ரூபா செலவு பண்ணும். அப்படிங்கும்போது ஒரு 10 மாடு வச்சுருந்தா ஒரு நாளைக்கு நமக்கு 2000 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகும். வரது 3000 ரூபா ப்ராஃபிட்னா 2000 ரூபா இதுக்கு செலவாகும். ஸோ இது வந்து ரொட்டேஷன்லேயே தான் போயிட்டுருக்கும். அதெல்லாம் நாங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு ஃபார்ம்ஸாக போய் பார்த்து கற்றுக்கிட்டது. இதுலேருந்து நாம் எப்படி பண்ணால் நமக்கு அந்த செலவை குறைச்சாலும் ப்ராஃபிட் இப்போ அதோட செலவை அதே பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு மெத்தடில் கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த மாட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கு குத்தி இருக்கிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போ இந்த கயிறுமே வந்து சும்மா ஈவினிங் வாஷ் பண்ணும்போது அது ஹேண்டில் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இன்னொன்று வந்து இப்போ ஜெர்சி மாட்டில் நிறையா ப்ரீடு உங்களுக்கு கிராஸ் ப்ரீட்ஸ் இருக்கும். நாங்கள் வச்சுருக்கிறது வந்து ஒரு பியூர் ஜெர்சி ப்ரீடு. என்ன எதுக்காக நம்ம இதை வந்து பஞ்சாப்லேருந்து எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு நல்ல லைனேஜுக்கு பிறந்த ஒரு காஃப் தான். இது ஹீஃபர் தான் ஆக்சுவலாக. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் ஒரு மாடு ஒரு 4 மாடு இருக்குன்னா ஒரு மாடு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் to 12 லிட்டர் பேசும். அது நல்ல மாடு. இன்னொரு மாடு ஆவரேஜாக 8 லிட்டர் பேசும். இன்னொரு மாடு ஒரு 14 லிட்டர் பேசும். ஸோ இப்போ நம்ம ஊரில் ஒரு 4 மாடு இருக்குன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 30 லிட்டர் அது வரைக்கும் ஊற்றுவாங்க. காலையில் ஒரு 15 லிட்டர், ஈவினிங் ஒரு 15 லிட்டர். அதாவது நான் சொல்கிறது நார்மலான ஒரு இப்போ 50,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வாங்கினா அதோட ப்ரொடக்ஷன் லிட்டர் அவ்வளோதான் இருக்கும். பட் நாங்கள் ஏன் இந்த மாடு பஞ்சாபில் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, எக்ஸாம்பிளுக்கு இதோட மதர் வந்து இப்போ செகண்ட் லாக்டேஷனில் இருக்குது. அது வந்து 28 லிட்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லாக்டேஷனில் அது ஒரு 30+ போகும். இது இப்போ எங்கள் கிட்ட வந்து கண்ணு போட்டு இப்போ 22 நாள் ஆகுது. காலையில் வந்து ஒரு 7 லிட்டர்ஸும் ஈவினிங் வந்து ஒரு 6 லிட்டர்ஸும் இருக்குது. நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு 3 மாட்டுக்கு நம்ம செய்கிற வேலையை இதில் வந்து ஒரு மாட்டுக்கு செஞ்சால் போதும். ஸோ இது இன்னும் அடுத்த லாக்டேஷன் தான் உங்களுக்கு போகும்போது 20+ லிட்டர்ஸ் உங்களுக்கு மினிமம் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸு. அதேமாதிரி இந்த மாட்டுக்கெல்லாம் நாங்கள் மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஊர் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடி நல்லா கீழே வரைக்கும் இருக்கும். பட் இப்போ இதுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மடினே தெரியாது.
இது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெர்சி மாடல் நான் பார்த்துருக்கேன். ஆமாங்க. ஸோ வந்து அடர் அந்த மடி வந்து கீழே தொங்கி இருக்கும், நிறைய நரம்புகள் இருக்கும், அந்த ஆமாங்க. மாதிரி தான் இருந்தது. பட் இதுக்கு வந்து அடரே வந்து காம்பாக்டா இருக்குதுங்க. ஆமாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போ அப்டேட்டட் ஜெர்சின்னு சொல்லுவோம். அதாவது ஜெர்சி பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து சைஸ் பெருசா இருக்காது. ஸோ பாடி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 380 கேஜஸ் வரைக்கும் தான் இருக்கும். பட் அதோட ப்ரொடக்ஷன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜெர்சிஸ் தான் உங்களுக்கு மாடே பெருசா இருக்கும். மடி கீழ இருக்கும். அதோட டோட்டல் வெயிட் வந்து ஒரு 500 கேஜஸ்லேருந்து ஒரு 600 கேஜஸ் வரைக்கும் இருக்கும். அதுவே உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 15லேருந்து 18 லிட்டர் வரைக்கும் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இந்த அப்டேட்டட் ஜெர்சிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது தெரியும். மடியே வந்து உங்களுக்கு உள் மடியா தான் இருக்கும். ம். உங்களுக்கு நாளைக்கு இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு மில்கிங் பண்ணியாச்சு. மில்க் இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ சைட்லேயும் வரும், பின்னாடி வரும் அதோட மடி. பட் ஆனால் கீழே வராது. ஸோ இது வந்து நம்ம ஆப்பிள் கட்னு சொல்லுவாங்கங்க. அது எந்த அளவு இருக்கோ உங்களுக்கு அந்த அளவு வந்து ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேற மில்கிங் மிஷின் நீங்க போடுறீங்க. அது எது போட்டாலுமே ஈஸியா நின்னுக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மூக்குனா கயிறு இல்ல அது நின்னுக்குமா? எப்படி நிப்பீங்க அப்படின்னா யாருமே தேவையில்லை. நம்ம ஒரு ஆள் இருந்தா போதும். ஸோ மடியில தண்ணி தெளிச்சு விட்டாலே அது வாக்குல ஒரே இடத்துல நின்னுக்கும். சொரப்பு அடக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இது எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க. இப்போ நான் இங்க நிக்கிறேன். புதுசு தான் நானு. ஆமாங்க. அவுத்து தான் விட்டுருக்கு. அக்ரெசிவா இல்ல. ஆமா. உங்களுக்கு இது ஒரு சின்ன குழந்தைங்க கூட உள்ள வரலாம். முட்டுறதோ, அடம் பண்றதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ எந்த மாட்டிலுமே நீங்க இப்ப பக்கத்துலலாம் போ முடியாது. கட்டாதபோது இப்படி போய் மடியெல்லாம் கால வச்சா ஒண்ணு ஓடும், இல்ல அடம் பண்ணும். ம். ஸோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு மடியில கை வச்சா கூட அடம் பண்றது எந்த ஒரு விஷயமுமே இருக்காது. இத்தனைக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். ஓகே. ஸோ வழக்கமா ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் மாடல்லாம் உங்களுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கும். ஈத்துனா. ஈத்துனா. உங்களுக்கு இதுவே ஈத்து தான். காரணம் வந்து அது வந்து நம்ம ஃப்ரீயா விட்டுறணும். ஸோ நம்ம மூக்கு கயிறு போட்டு அதில் கட்டி வச்சிருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இப்போ நீங்கள் அவுத்து தான் விட்டுருப்போம். உங்களுக்கு எல்லா இடத்தையுமே போகாது. அது வேணுங்கிற இடத்துல போய் படுத்துக்கும். அந்த ஃபீடில் வந்து சாப்பிட்டுக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது அதோட ப்ரொடக்ஷன் வந்து மெயினாக அதிகமாக இருக்கும். ஓகே. இன்னொன்று வந்து நீங்கள் மூக்கு கயிறு போட்டு இந்த மாடாக இருந்தாலுமே சரி, ஒரு 4 நாள் ஒரு ஒரு வயலுக்குள்ள அவுத்து விட்டுறீங்க பழக்கிட்டீங்கன்னா அது திருப்பியெல்லாம் ரொம்ப அடம் பண்ணாது. இந்த மாதிரி ஒரு தலைக்கயிறு மட்டும் நீங்க போட்டுக்கிட்டாலே போதும்னு வச்சுக்கோங்களேன். எதுவுமே நம்ம பண்றது தான். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் இந்த கோட் ஃபார்ம் விசிட் பண்ண வந்தா எப்படி ஆடை எதுவும் கட்டாம இருக்கீங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிக்காம இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த மெத்தடுக்கு நம்ம பழகிட்டோம்னா நீங்க அதுதான் அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க இப்போ நம்ம கிட்ட இருக்க ஆடை கயிறு போட்டிங்கன்னா தான் அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதே மெத்தட் தான் நாங்கள் இதுக்கும் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம். இதுக்கு சின்ன வயசுலேருந்தே கயிறுன்னு எதுவுமே போட்டது கிடையாது. அதே மாதிரி அடமும் பண்ணலை. நம்ம மற்ற மாடுகளை பார்க்கும்போது ரொம்ப அடம் பண்ற மாதிரி இருக்கும். இது அடமே பண்ணாம தான் இருக்கு. நீங்க பஞ்சாப் சைஸ்லலாம் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு மாடுமே மூக்கு குத்துறதோ, கயிறு போடுறதோலாம் இருக்காது. எல்லாமே ஃப்ரீ ரேஞ்ச் தான். ஒண்ணு வந்து அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். இன்னொன்னு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதெல்லாமே இப்போ நம்ம டைரி ஃபார்ம்ல ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர்லயும் நம்ம டைரி ஃபார்மிங் தனியா பண்ணலாம் அப்படின்னு. ஸோ விரைவில் நம்ம டைரி ஃபார்ம் வந்து பெரிய லெவல்ல கொண்டு போலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே.